Morning student. Today we are going to new lesson for economics unit 2 globalization and trade. குளோபலைசேஷன்னாக்க உலகமயமாதல் சொல்லுவோம். ஓகேவா, அதான் வந்து குளோபலைசேஷன் சொல்லுவோம். அந்த லெசன் அப்புறம் அதில் வந்து பார்த்தோன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து எப்படி நடக்குது, இதுதான் வந்து இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது குளோபலைசேஷன் எடுத்து என்ன, குளோபலைசேஷன் எடுத்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து மாடர்ன் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்என்சின்னு பார்த்தோன்னாக்கா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து உள்ளே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்ட்டிசிபேட் அது எப்படி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் சேலஞ்ச் இந்த குளோபலைசேஷன், இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு liberalization, privatization, globalization. LPG has become much talent in the subject among the political, economic and business in the modern days. அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் எடுத்து பார்த்தோன்னா ஒரு தாராளமயமாதல் சொல்லுவோம். எல்லாமே வந்து பொதுமயமாக வருது. ஓகேவா, அதுதான் வந்து லிபரலைசேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட்டைசேஷனுக்குள்ளே தனியார் மயமாதல் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் பார்த்தோன்னா உலகமயமாதல், அதாவது இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து நடக்கிறது. ஓகேவா, அதான் வந்து இந்த 3 லெட்டர் தான் இம்பார்ட்டன்ட். எல்பிஜினாக்கா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்கிறோம். ஹாவ் பிகம் அ மச் டேலண்ட் இன் த சப்ஜெக்ட் அமாங் தி இதில் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னாக்கா பொலிட்டீஷியன், எக்கனாமிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் மேன் இஸ் அ மாடர்ன் டே. இப்போ மாடர்ன் டேஸில் பார்த்தோன்னா இந்த வேர்டிங்கை யூஸ் பண்ணாத பொலிட்டீஷியன் இல்லை, எக்கனாமிஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் மேன்ஸும் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அ 3 எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அ சப்போர்ட்டிங் அ பில்லர் ஆஃப் அ எடிஃப்ஸ்னாக்கா ஒரு மாளிகை, அது வந்து ஓகேவா, அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக இருக்குது இந்த 3. ஓகேவா, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் எடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசின்னு எடுத்து எப்போ கொண்டு வராங்கன்னா 1991 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது மூலயமா தான் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜின்னு எடுத்து கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த குளோபலைசேஷன் பற்றி தான் இந்த லெசன் முழுக்க பார்க்க போகிறோம். அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் எப்படி இருந்தது, இதெல்லாம் தான் நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளோபலைசேஷன்னா என்னன்னு பார்ப்போம். குளோபலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் இன்டெகிரேட்டட் இன் த வேரியஸ் எக்கனாமிக்ஸ் இன் த வேர்ல்டு வித்தின் த கிரியேட்டிங் த பேரியர்ஸ் அண்ட் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டெக்னாலஜி, கேபிட்டல் அண்ட் ஈவெண்ட், லேபர் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். அண்டர் த குளோபலைசேஷன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அண்ட் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்டெகிரேட்டட். இது எல்லாம் வந்து, அதாவது நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கணும்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ்னுட்டு சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா குளோபலைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான அதாவது இம்பார்ட்டன்ட் பேரியர்ஸ் பார்த்தோன்னாக்கா குட்ஸோ, சர்வீஸோ, டெக்னாலஜிஸோ, கேபிட்டல், லேபர் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். லேபரை தான் வந்து நம்ம ஹியூமன் கேபிட்டல் என்னட்டு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் குளோபலைசேஷன் எடுத்து ஒன்று உருவாகிறதுக்கு. அண்டர் திஸ் குளோபலைசேஷன் இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது இதெல்லாம் இந்த கேபிட்டல், குட்ஸு, டெக்னாலஜிஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை இன்டெகிரேட்டட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா வர்றது தான் பார்த்தோன்னா இந்த குளோபலைசேஷன்ட்டு சொல்கிறோம். த குளோபலைசேஷன் இஸ் த integration of a country within the world economy. இது வந்து இன்டெகிரேட்டட்னா எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா குளோபலைசேஷன் சொல்கிறோம். இன்டெகிரேட்டட் இந்த வேர்ல்டு எக்கனாமி ஃபுல்லாக ஒன்றிணைக்கிறது பார்த்தோன்னா இந்த குளோபலைசேஷன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேசிக்கலி குளோபலைசேஷன் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் as process of internationalization ப்ளஸ் லிபரலைசேஷன். இந்த குளோபலைசேஷன் எடுத்து பார்த்தோம்னா எது வந்து இன்டர் ரிலேட்டட் பண்ணது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸ் பார்த்தோன்னாக்கா வந்து இன்டர்னலைசேஷன், அதாவது வேர்ல்டு லெவல்லையும், நெக்ஸ்ட்டு லிபரலைசேஷன் தாராளமயமாதல் நேரத்தையும்
கொண்டு வரது பார்த்தோன்னா இந்த குளோபலைசேஷன் தான். ஓகேவா? எல்லாரும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் ஒரு ட்ரேடிங் என்னத்தை பண்ண முடியும். அதான் வந்து என்னென்னு பார்க்கணுன்னா குளோபலைசேஷன்னுட்டு சொல்கிறாங்க. அது வந்து இது ரெண்டும் ரிலேட் ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் அ குளோபலைசேஷன். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அ குளோபலைசேஷன் அப்படியே இது வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா தியேட்டர் லெவின்றவங்க தான். Theodor Levy is introduced in the globalization. The history of background of globalization can be discussed in the 3 stage. இவர் வந்து இந்த வந்து 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காரு. எதுனா ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன் யாருன்னு பார்த்தோன்னா தியோடர் லெவின்றவங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன் பார்த்துக்கோங்க. 3 ஸ்டேஜஸ்ஸு. ஆர்ச்சிக் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் பார்த்தோன்னா ஓல்டஸ்ட்டு. ஓகேவா? ஓல்டாக இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்ச்சஸ் குளோபலைசேஷன். ஃபஸ்ட்டு தோன்றன ஒரு ட்ரேடு. ஓகேவா? ட்ரேடிங் குளோபலைசேஷன் பார்த்தோன்னா இதுதான் ஆர்ச்சஸ் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். இதை இன்னொரு மாதிரி என்னன்னு சொல்லலான்னு பார்த்தோன்னா நியூ கிளாசிக்கல் கூட சொல்லலாம். இது வந்து கிளாசிக்கல் சொல்லலாம். அதாவது ஆர்ச்சஸ் பார்த்தோன்னா கிளாசிக்கல்னாலே ஓல்டஸ்ட்டு ஓகேவா? அதே வந்து நியூ கிளாசிக்கல்னால் கொஞ்சம் மாடர்னாக கொண்டு வரது. அதான் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். அது வந்து ஸ்டெப் 2 சொல்கிறோம். ஸ்டேஜ் 2. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா மாடர்ன் குளோபலைசேஷன். இதிலே வந்துடுச்சு இந்த வேர்ட்லேயே மாடர்ன் என்னக்குள்ள நியூ டெக்னாலஜிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலயமா ட்ரேடிங்கும் இம்ப்ரூவ் பண்ணது தான் வந்து பார்த்தோம்னா மாடர்ன் குளோபலைசேஷன்னுட்டு சொல்கிறோம். இந்த 3 ஸ்டேஜஸ் தான் வந்து யார் கொடுத்துக்கிறாங்கன்னா தியோடர் லெவின்றவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்பெயின் ரோட்ஸ்ன்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த மேப் வந்து ஸ்கில், அதாவது ரூட் மேப்புன்னுறது. ஓகேவா? ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி போகலாம்ன்றதுக்கு ஒரு ரூட் மேப்பு அப்போதைக்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ரொட்டேஷனில் அதுதான் இந்த மேப்பு. இது வந்து லேண்ட் ரொட்டேட்டு, நெக்ஸ்ட்டு சி ரொட்டேட் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ரொட்டேட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருப்பாங்க. லேண்ட் சைடில் போகிறதுனா அதாவது ரோடே அமைச்சிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓகேவா? அது வந்து அந்த மேப் இது. நெக்ஸ்ட் இதில் வந்து சி ரொட்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓஷன் வழியாவோ சி வழியாவோ போகக்குள்ள அதுக்கு உண்டான மேப் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ச்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்ப்போம். இதில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஓல்டஸ்ட்டு. ஓகேவா? Andrew Godson Frank argued that as a form globalization has been also extended in the since rise in the trade like between the Sumer and Indus Valley civilization. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் இருந்தது இல்லையா? அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவில் இருந்த சிவிலைசேஷன். அது சம்மர் சிவிலைசேஷன் அதுவும் வந்து இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னாக்கா இந்த ட்ரேடிங் எடுத்து நடந்திருக்கு. அப்பயே வந்து ட்ரேடிங் எடுத்து நடந்திருக்கு. இந்த தேர்ட் மில்லினியம் ஆஃப் பிசினா பிஃபோர் காமன் எரான்னுட்டு சொல்லுவோம். ஓகேவா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடின்னுட்டு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அண்ட் இயர்லி ஆஃப் குளோபலைசேஷன் இந்த எக்கனாமிஸ் கல்ச்சர் நோன் அஸ் ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ். இது வந்து நம்ம இந்த குளோபலைசேஷன் வந்து என்னன்னு சொல்கிறோம், டியூரிங் திஸ் ஹெலனிஸ்டிக் ஏஜ்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வென் கமர்ஷியலைசேஷன் அர்பன் சென்டர்ஸ் அண்ட் அர்பன் சென்டர்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா உருவாகுது. அதாவது டவுன்ஸ் ஏரியாஸ்லாம் உருவாகுது. த ஃபோக்கஸ் வந்து அரவுண்ட் தி எக்ஸஸ் அந்த Greek culture over the range of strengthened Indian and the Spain. அதாவது இந்த கல்ச்சரில் வந்து பார்த்தோன்னாக்கா இந்தியன் கல்ச்சர்ஸ், ஸ்பெயின் கல்ச்சர்ஸ்லாம் வந்து ஆகுது. அதாவது க்ரீக் கல்ச்சரு, ஸ்பெயின் கல்ச்சர்ஸு அண்டு இந்தியன் கல்ச்சர். இந்தியா டு ஸ்பெயினுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சருக்கு போகுதுனாக்கா எப்படி? அதாவது இன்னொரு நாட்டு ஃபாரினர்ஸ் வந்து ட்ராவலர் வந்து நம்ம நாட்டுக்கு வேறு ஒரு நாட்டுக்கு வராங்கன்னா அவங்களோட கல்ச்சரை இங்கே கொடுத்துட்டு போவாங்க, நம்மளோட கல்ச்சரை கற்றுக்கிட்டு போவாங்க. அதுதான் வந்து இந்த ட்ரேட் மூலயமா நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அலெக்சாண்ட்ரியா ஏத்தென்ஸ் அண்டு ஆந்தியோச்
ஓகேவா. ஆஸ் அ சென்டர் ஆஃப் சென்டர் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கு. ஓகேவா. அண்ட் இயர்லியர் ஃபார்ம் ஆஃப் அ குளோபலைசேஷன் அது ட்ரேட் லிங்க் பிட்வீன் தி இதில் வந்து ட்ரேட் லிங்க் வந்து அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்ச்சஸ் குளோபலைசேஷன்லேயே ரோமன் எம்பையர் இப்போ வந்து நம்ம இதில் சொல்கிறோன்னாக்கா முகல் எம்பையரை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த இதில் வந்து அவங்களோட கல்ச்சரில் ரோமன் எம்பையர், பார்த்தான் எம்பையர் அண்ட் Han Dynasty made of a commercial link between the power of inspired the development of a Silk Road. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா அதாவது கமர்ஷியல் லிங்க்குக்காக, அதாவது ட்ரேடிங் பர்பஸ்க்காகவே ஒரு ரோட் போட்டிருக்காங்க. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டெவலப் பண்ண ரோட் பேர் பார்த்தோன்னா சில்க் ரோடுன்னுட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் அது வந்து பார்த்தோன்னாக்கா இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் சொல்கிறோம். இது வந்து இவங்களை வந்து முகல்ஸை தான் வந்து மங்கோல்ஸ் எம்பையர்ன்ட்டு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் இஸ்லாமிக்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா வந்தாங்க இல்லையா, அது பாபர் ஹுமாயூன் இவங்களாம் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்தவங்கலாம் பார்த்தோன்னா இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்ன்னுட்டு சொல்கிறோம். வாஸ் ஆல்சோ இஸ் த இம்பார்ட்டன்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அ குளோபலைசேஷன் த அட்வென்ட் ஆஃப் அ மங்கோல் எம்பையர். மங்கோல்னாலே முகலாயர்கள் பேரரசுன்னுவாங்க. அதை தான் வந்து மங்கோல் எம்பையர்ன்னுட்டு சொல்கிறாங்க. தேர் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ கமர்ஷியல் சென்டர்ஸ் இன் த மிடில் ஈஸ்ட் அண்ட் சைனா. அவங்க வந்து எங்கே வந்து ட்ரேடிங் கமர்ஷியல் சென்டராக வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோன்னாக்கா மிடில் ஈஸ்ட் ஆஃப் சைனாவுடைய மிடில் ஈஸ்ட் சைடில் தான் வந்து இந்த மங்கோல்ஸ்லாம் வந்து கமர்ஷியல் சென்டர்ஸ், அதாவது ட்ரேடிங் சென்டராக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரலி இஸ் அ ஃபெசிலிட்டேட்டட் இந்த ட்ராவல் அலாங் தி சில்க் ரோடு. அதேமாரி ட்ராவல் பண்ணதுக்கு இந்த சில்க் ரோடையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த முகல் எம்பையர்ஸ். த ப்ரீ மாடர்ன் ஃபேஸஸ் ஆஃப் அ global exchange of sometimes known as archaic globalization. இது வந்து பார்த்தோம்னா ப்ரீ ஃபேஸஸ் ஆஃப் அ குளோபல் எக்ஸ்சேஞ்சாக சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்கிறோன்னாக்கா குளோபலைசேஷன். இதை தான் வந்து அதாவது இவங்க மாடர்னைசேஷனாக கொஞ்சம் கொண்டு வரக்குள்ள அந்த ஃபேஸஸாக தான் வந்து நம்ம குளோபலைசேஷன்னுட்டு அந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நியூ கிளாசிக்கல் இன்னிட்டு சொன்னோம் இல்லையா. நியூ கிளாசிக்கல்னாக்கா கொஞ்சம் மாடர்ன் அதாவது ஆர்ச்சிக்கோட மாடர்னை கொண்டு வராங்க. ஓகேவா. அதான் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன் சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஃபேஸ் நோன் அஸ் அ ப்ரோட்டோ குளோபலைசேஷன். இட் வாஸ் கேரக்டரைஸ்டு பை த ரைஸ் இன் த மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர். இது வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா தோன்றுறது, அதான் வந்து ரைஸ்ன்ட்டு சொல்கிறோம். அது வந்து தோன்றுன்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் எம்பையர் மூலயமா. இது வந்து எந்த செஞ்சுரினா 60th செஞ்சுரியிலேருந்து 70th செஞ்சுரியில் தான் வந்து இந்த யூரோப்பியன் எம்பையர்னால் இந்த ப்ரோட்டோ குளோபலைசேஷன் இந்த ஃபேஸ் வந்து உருவாகுது. இந்த ஃபேஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரோட்டோ குளோபலைசேஷன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா the first Portuguese, Spain Empire and Dutch British Empire in the 70th century. The globalization became the private business phenomena like a British East Indian Company found in the 1600. அதாவது இவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னுக்குள்ளே அதாவது கமர்ஷியல் அந்த ட்ரேடிங் என்னத்தை அதாவது வேறு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரேடிங் என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணது பார்த்தோன்னாக்கா 1600 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் பார்த்தோன்னாக்கா ஸ்பெயின் எம்பையர், போர்ச்சுகீஸ், ஸ்பெயின் எம்பையர்ஸ், டச்சு, பிரிட்டிஷ் எம்பையர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா 70th செஞ்சுரியில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து ப்ரைவேட் பிஸ்னஸாக ஃபினாமினான்னு சொல்கிறோம். அதாவது ப்ரைவேட்டைசேஷன் சொல்லலாம். அவங்க மட்டும்தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும், மற்றவங்களாம் பண்ண முடியாதுன்னு தான் வந்து ப்ரைவேட்டை பிஸ்னஸ் ஃபினாமினாவாக கொண்டு வராங்க. ஒருத்தவங்களே கவர்மெண்ட் தலையிடலாம் இவங்களே ஆட்டோனமிஸாக செய்கிறது தான் வந்து பார்த்தோன்னாக்கா ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபினாமினான்ட்டு சொல்கிறோம். லைக் இப்படி வந்தவங்க தான் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பீப்புள். அதாவது 300 இயர்ஸ் வந்து நம்மளாம் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா பிரிட்டிஷ் பீப்புள். அவங்க எப்படி வந்திருக்காங்க, இந்த மாதிரி ட்ரேட் மூலியமாக தான் வந்திருக்காங்க. ஓகேவா. அது வந்து பார்த்தோம்னா 1600
நாட்டில் தான் வந்து அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தொடங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இஸ் ஃபவுண்ட் இன் 1600 டிஸ்கிரைப்ட் ஆஸ் எ ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவில் வந்திருக்கு, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியாக வந்திருக்கு. எப்போன்னு பார்த்தோன்னா 1600. அண்ட் த ஃபஸ்ட்டு டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பார்த்தோன்னா ஃபவுண்ட் 1602. அதாவது டச்சு பிரிட்டிஷ்க்கு அடுத்தது வந்தவங்க பார்த்தோன்னா டச் வந்து கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1602 தான். நெக்ஸ்ட்டு வேறு எஸ்டாப்ளிஷ் இன் தி 60th செஞ்சுரியில் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்டார்டட் இந்த எஸ்டாப்ளிஷிங் ட்ரேட் போஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். அதாவது இங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ் கட்டுறது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எங்கெல்லாம் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, பிரேசில் இந்த நாட்டிலலாம் வந்து, அதாவது ஏஷியாவில் ஃபுல்லாக, நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கா, பிரேசில் இந்த இடத்துலலாம் வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடர்ன் குளோபலைசேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் ஸ்டேஜாக யார் சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா தாமஸ் லெவின்றவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மாடர்ன் குளோபலைசேஷன் பற்றி சொல்லக்குள்ள இது வந்து 90th செஞ்சுரியில் தான் வருது இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் எடுத்து. ஓகேவா, 90th செஞ்சுரி விட்னஸ் ஆஃப் அட்வைஸ் டு குளோபலைசேஷன் அப்ரோச்சிங் த மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிட்வீன் த குளோபலைசேஷன் இந்த 90th செஞ்சுரி இந்த 20th செஞ்சுரி. அதாவது 90th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இருந்தது வந்து மாடர்ன் குளோபலைசேஷன்னுட்டு சொல்கிறோம். தேர் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரெண்ட் two main point in the one globalization trade is center as well as a capital investment, and there is economy, and another one of a global trade in the 20th century is shows a highest share in the merchant production, growth of a trade services, rise in the production trade and multinational firms. அதாவது வேறு மற்ற நாட்டுக்கெலாம் போயிட்டு தொழில் தொடங்குறது பார்த்தோம்னா எது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இந்த பாயிண்ட் இன் குளோபல் ட்ரேடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும். ஸோ இந்த செஞ்சுரிஸ் பார்த்தோம்னா 90th to 20th செஞ்சுரியில் தான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அதாவது குளோபலைசேஷன் எடுத்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, மாடர்னாக கொண்டு வராங்க. அதில் என்ன இருக்கணும், அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் முதலீடு இருக்கணும். அதான் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ஃபினாமினாஸ்லாம் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து குளோபல் ட்ரேடாக மாறுது. அதுதான் வந்து இது மூணு சேர்ந்தது தான் வந்து குளோபல் ட்ரேட். இது 20th செஞ்சுரியில் தான் வந்து ஹையஸ்ட் ஷேர் இந்த ட்ரேட் இந்த மெர்ச்சன்ட் ப்ராடக்ட். மற்ற நாட்டோட ப்ராடக்டெல்லாம் வந்து அதிகமாகிறது பார்த்தோன்னாக்க, மற்ற நாட்டிலலாம் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக்குறாங்கன்னாக்க அது வந்து எந்த செஞ்சுரியில் பார்த்தோன்னா 20th செஞ்சுரியில் தான் வந்து இந்த அவங்களோட ஷேர்ஸ்லாம் அதிகமாகுது. ஒரு நாட்டில் வந்து இன்னொரு ஃபாரினர்ஸ் வந்து இன்னொரு நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியோ ஃபோமோ கட்டுறாங்கன்னக்குள்ள அதுதான் வந்து ஷேர்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். அந்த ஷேர்ஸ் வந்து அதிகமாகுது. த க்ரோத் ட்ரேட் சர்வீசஸ் ரைஸ் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் த ட்ரேட் பை த மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ். இது மூலயமா தான் வந்து பார்த்தோன்னா ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் மூலயமா தான் ப்ரொடக்ஷன் வந்து ரைஸ் ஆகுது. ட்ரேட் வந்து மல்டிநேஷ்னல் லெவலில், அதாவது வேர்ல்டு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஃபேர்ம் எடுத்து. ஓகே, இதான் வந்து குளோபலைசேஷன். இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் அ குளோபலைசேஷன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மல்டிநேஷ்னல் ட்ரேட் இஸ் கான்டாக்ட் அஸ் அ அக்ரிமெண்ட் ஆஃப் அ பேஸ் இந்த அதாவது அக்ரிமெண்ட்லாம் போட்டு அவங்க அதாவது அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு வந்து ட்ரேட் ரிலேஷனை கொண்டு வருவாங்க. ஓகேவா, லைக் ஜென்ரல் அக்ரிமெண்ட்டை தான் வந்து கேட்டுன்னுட்டு சொல்லுவோம். ஜென்ரல் அக்ரிமெண்ட் டேரிஃப் அண்ட் ட்ரேடுன்னுட்டு சொல்லுவோம், அதான் கேட்டு. அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வருது. அதாவது மாடர்ன் குளோபலைசேஷனுக்கு அடுத்தது தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்ஸ் மூலயமா போட்டு ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டில் வந்து தொழில் பண்ணலான்றதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இதுதான் வந்து கேட்டுன்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து அக்ரிமெண்ட் சொல்கிறோம். ஃப்ரம் 1890 அண்ட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்
அதாவது ஃபஸ்ட் வேர்ல்டு வார் இன்ஸ்டெபிலிட்டி அந்த ட்ரேட் அந்த ப்ராப்ளம். ட்ரேடில் வந்து ஸ்டேபிளாக இல்லை, எல்லா நாடும் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்ததுனால இன்ஸ்டேபிளாக இருந்தது. ட்ரேடிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? பட் there is a போஸ்ட் வார் செகண்ட் வேர்ல்டு வார் வருது இல்லையா, அந்த பீரியட் there is a mostly been economic எக்ஸ்பேன்ஷன் வந்து லீட்ஸ் டு த ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா ஸ்டேபிள் ஆகுது. ஒவ்வொரு ட்ரேடிங்கும் வந்து அதாவது அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஸ்டேபிளான ட்ரேடிங்காக கொண்டு வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இஸ் காசஸ் அ லோவஸ்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு. இட் இஸ் just in the few hours as transport goods between the காண்டினென்ட்ஸ் டுடே. அதாவது ஒரு 5 மணி நேரத்துலேயே பார்த்தோன்னாக்கா ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு உங்கள் ட்ரேட் ரிலேஷன் எடுத்து நடக்குது. ஓகேவா? அந்த மாதிரியும் இப்போ டெக்னாலஜிஸு நெக்ஸ்ட்டு லோவஸ்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுனால இது வந்து ட்ரேடிங் எடுத்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இந்த காலகட்டத்தில். ஓகேவா? இந்த மாடர்ன் டேஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ப்ரிஸ்பெக்டிவ்ஸ். அதாவது சவுத் இந்தியனில் எப்படி வந்து ட்ரேடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி வந்து அதுக்கு அதிகமாக யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சதர்ன் இந்தியா இஸ் அ ட்ரேட் இஸ் glad of a form by a merchant and order to organize in the expand and there is a trade activities. ஓகேவா? சதர்ன் இந்தியாவில் தான், அதாவது சவுத் இந்தியாவில் தான் வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ட்ரேட் கிளாட்ஸ் பிகம் channels that is Indian culture which export in the other land. அதாவது இந்த கடல் வாணிபம் சொல்லுவாங்க இல்லையா, அது மூலயமா தான் வந்து அந்த இந்தியனுடைய கல்ச்சர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி பார்த்தோன்னா மற்ற நாட்டுகளுக்கெல்லாம் தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொன்று சொல்லணும்னா நம்ம நாட்டில் செல்வம் அதிகமாக இருந்தது. அதுக்காகவே வந்து ட்ரேடுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு வந்து அவங்க நிறைய பேர் கொள்ளடிச்சிட்டு போனதும் நடந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த channels there is a Indian culture was exported in the other land. Some South Indian trade was dominated by the Chola. அதாவது சவுத் இந்தியன் ட்ரேடு இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் ட்ரேட் ஃபுல்லாகவே யார் கையில் தான் இருந்ததுன்னு பார்த்தோன்னாக்கா சோழா பாண்டியன் சொல்லுவோம்ல, அதில் சோழர்கள் கையில் மட்டும்தான் இந்த கடல் வாணிபம் இருந்தது. அதாவது பார்த்தோன்னா அவங்க கையில் தான் அவங்க மட்டும்தான் வந்து இந்த ட்ரேடிங் என்னத்தை பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தாங்க சோழர்கள். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பல்லவாஸ். அதே மாதிரி அடுத்தபடியாக, அதாவது சோழர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னாக்கா யார் இருந்தாங்கன்னா பல்லவாஸ். அவங்க அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தவங்க யாருன்னா பல்லவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இயர்லி ட்ரேட். there is a year 1053 AD ஆனோ டொமைன் சொல்கிறோம். அதாவது ஆனோ டொமைன் ஆஃப்டர் காமன் ஏரா. ஓகேவா? அதாவது ஆனோ டொமைன் இன்னுக்குள்ள கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா. ஓகேவா? கலிங்கா ட்ரேட் இந்த மாடர்ன் ஒரிசா. கலிங்கான்னு எடுத்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற ஒரிசான்றது தான் வந்து மாடர்ன் ஒரிசாவாக மாறி இருக்குது. அதான் வந்து கலிங்கான்ட்டு சொல்கிறோம். த ப்ராட் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இஸ் decorative object is trade in the also in the cotton textiles in the South Asia and the yearly in the date several and the graduate operate in the medieval South Indian such as Glacter, Nakas, Mumandras. Okay, Ayawal 500 seats and Berltes. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த எது வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஸ்டோன்ஸில் செஞ்ச ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து சவுத் இந்தியனில் நடந்த ட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து நார்த் இந்தியன் ட்ரேடு. சம் ட்ரேட் இஸ் கிளாட் வித் இன் த நாக்ராஸ் அண்டு காவ்ராஸ்.
met only in the temple premises. ரொம்ப டெம்பிளுக்கு உண்டான இம்பார்ட்டண்டான ப்ராடக்டை வந்து ட்ரேடிங் அதாவது வாணிபம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இந்த சவுத் இந்தியா. அடுத்தது வந்தவங்க தான் பார்த்தோன்னா, அதாவது ஏர்லி ட்ரேடுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வரவங்க யூரோப்பியன் ட்ரேட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் வரவங்க யாருன்னா யூரோப்பியன்ஸ். தட் வாஸ் டியூ டு த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த வேரியஸ் European compared to the which came to the India during this period. The discover of a new all seas rotated in the Europe to India was cap of a good hope of Vasco da Gama as a reaching the repercussion of a civilized world. So Indian coastal and maritime trade was monopolized in the by European. அதாவது யூரோப்பியன் தான் வந்து ஃபஸ்ட்டு வராங்க. அவங்க தான் வந்து எதுக்காக வராங்கன்னா ட்ரேடிங்காக தான் வராங்க. ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது, அதாவது சவுத் இந்தியா நேரத்தை இந்தியாவோட நேரத்தை கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா வாஸ்கோ டா காமா தான் வந்து பார்த்தோன்னாக்கா ட்ரேடிங்காக நம்ம நாட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து மோனோபொலிஸ்டாக இருக்காங்க. அவங்க மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணணும், அது மற்ற நாட்டுக்காரங்க வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் மோனோபொலைஸ்டாக இருந்திருக்காங்க இந்த யூரோப்பியன்ஸ். ஓகேவா, இது வந்து கோஸ்டல் அண்ட் மேரிடைம். கோஸ்டல் இன்னக்குள்ளே சி ரீஜியன் மூலயமா தான், அதாவது கடல் வாணிபம் சொல்லுவோம், கடல் வழியாக தான் வந்து இந்த ட்ரேடிங் இன்னத்தை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ், நெக்ஸ்ட்டு டச்சு அண்ட் சவுத் இந்தியன்ஸ், பிரிட்டிஷ் கம்பெனி, டேனிஷ், இந்த ஃப்ரெஞ்சு. ஓகேவா, இந்த இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.